الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله اللهم صل على محمد وعلى آله اللهم رب السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله நிச்சயமாக புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. நஹ்மதுஹு அவனை நாங்கள் புகழ்கிறோம். வனஸ்தாகினுஹு இன்னும் அவனிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். வனஸ்தாகுஃபிருஹு மேலும் அவனிடமே நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். மை யஹ்தி அல்லாஹு மின் சுரூரி மை யஹ்தி அல்லாஹு ஃபலா முதில்ல லஹ் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டிவிட்டானோ மின் சுரூரி அன்ஃபுஸினா வ மின் செய்யாத்தி அமாலினா இன்னும் எங்களுக்கு ஏற்படுகின்ற தீங்குகளை விட்டும் அவனிடம் நாங்கள் செய்கிற தீமையான செயல்களை விட்டும் அவனிடமே நாங்கள் பாதுகாவலும் தேடுகிறோம். மை யஹ்தி அல்லாஹு ஃபலா முதில்ல லஹ் யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டிவிட்டானோ அவரை வழிகெடுப்பவன் வேறு யாரும் இல்லை. வமை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹ் யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவருக்கு நேர்வழி காட்டுபவன் யாரும் இல்லை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், வஹதஹு அவன் தனித்தவன் என்றும், லா ஷரீக லஹு அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துஹு அவனுடைய அடிமையாகவும் வ ரசூலுஹு அவனுடைய தூதராகவும் இருக்கிறார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். அம்மா பாத் அடுத்ததாக யா அய்யுஹன் நாஸ் ஓ மனிதர்களே இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா அவரிலிருந்தே அவரது ஜோடியை படைத்தான். வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா அந்த இருவரிலிருந்தே ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான். வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம் எவனை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி தேடிக் கொள்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னும் உறவுகள் விஷயத்திலும் அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே இத்தகுல்லாஹ் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்க துக்காத்தி அவனை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே இத்தகுல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா
உங்களுடைய வார்த்தைகளில் உண்மையானதை சொல்லுங்கள். அவ்வாறு செய்தீர்களானால் யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், உங்களுக்கான உங்களுடைய செயல்களை சீராக்குவான். வயக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான். வமயுத்தில்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு விட்டாரோ ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அவர் மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டார். இன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகள் சிறந்தது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதமாகும். வ அஹ்ஸனல் ஹதீ, ஹதீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலாகும். வ ஷர்ருல் உமூரி முஹதஸாத்துஹா, காரியங்களில் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகக்கூடியவையாகும். வ குல்லு முஹதஸத்தின் பித்ஆ, அப்படி உருவாகக்கூடிய ஒவ்வொன்றும் பித்அத்தாகும். குல்லு பித்அத்தின் ضلاலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். குல்லு ضلالத்தின் பின்னால், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது எல்லா உரைகளிலும் எச்சரித்த இந்த எச்சரிக்கைகளை இங்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கும் இன்றைய ஜும்மாவுடைய உரையை கேட்க அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் நசீர் செய்தவனாக எனது ஜும்மாவுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் தனக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது, ஒரு நெருக்கடிக்கு ஆளாகும் பொழுது, ஒரு சோதனைக்கு உள்ளாகும் பொழுது யாரிடம் நாம் பொறுப்பு சாட்ட வேண்டும், யாரை மட்டும் நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் உள்ளவர்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், எந்த இறைவனை, எந்த ஒரு இறைவனை வணக்கத்துக்குரியவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த அல்லாஹ்வை மட்டும்தான் சார்ந்திருக்கிறோம், அவனிடம் மட்டும்தான் பொறுப்பு சாட்ட வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மளுக்கு எல்லாத்திலையும் முன்மாதிரி தானே. அவர்களுக்கு சேர்ந்து ஓடிட்டு அதுல அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வுல இந்த விஷயத்திலும் ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளிலும் நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்துல ஏகத்துவ பிரகடனத்தை எப்படி செய்யறாங்க? ரொம்ப போல்ட்டா, வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அந்த மக்களிடத்தில் போல்ட்டாக போட்டு உடைச்சாங்க. அப்படி உடைச்சதுடைய விளைவு என்ன? எந்த அளவுக்கு உடைச்சிருப்பாங்க நம்ம வளர்க்க முடியும்? எவ்வளவு கோபப்பட்டிருந்தாங்கன்னா அந்த மக்கள் யாரு? இவங்க தன்னந்தனி ஒரு சின்ன ஒரு கூட்டம் மட்டும் அவங்களை பின்பற்றி இருக்குது, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். அங்கிட்டு பூரா யாரு? மன்னன், பெற்ற தந்தை, உறவினர்கள் எல்லாம் அந்த சைடு. அவ்வளவு சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறது என்ன? பெற்ற தந்தை உட்பட இப்ராஹிமை போட்டு தள்ளுகிறேன் என்று முடிவெடுக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு கோபப்பட்டிருப்பான், எந்த அளவுக்கு கோபப்பட்டிருக்கிறான்னு சொன்னா எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ கொள்கையை அந்த மக்கள்கிட்ட பிரகடனப்படுத்தியிருப்பார்கள். முடிவெடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு? பெரிய நெருப்பு குண்டத்தை தூக்கி போய் வளர்த்து அதை அவர்கள் அதில் போட்டு ஆளை பஸ்மமாக்கணும் என்று முடிவு எடுத்துட்டான். யாரு? ஆட்சியாளர்கள் இருந்த அத்தனை மக்களும். நெருப்பு குண்டமும் தயாராகுது. ஒரு மணி நேரத்தில் தயாராகுது. நெருப்பு குண்டம் குறைஞ்ச ஒரு நாளாக ஆகும். அவ்வளவு பெரிய நெருப்பு குண்டத்தை வளர்க்கிறார்கள். அதை தூக்கி போட போறாங்க. யாரும் இல்லை பாதுகாப்புக்கு. ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன? காலில் போய் விழுவோம். தெரியாம பண்ணிட்டேன். மன்னர்கள் காலையும் அந்த மக்கள் காலையும் போய் விழுந்து மன்னிச்சிருங்க, இனிமே தௌஹீத் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சரணாகதி அடைஞ்சா மட்டும்தான் தப்பிக்க முடியும். இல்ல படைத்த இறைவனுக்கு பொறுப்பு சாட்டணும். இப்ராஹிம் என்ன செஞ்சாங்க? எந்த பத்தியும் கவலைப்பட்டு, கண்ணுக்கு முன்னால் நெருப்பு கொண்டு வளர்க்கப்படுது. யாரு வளர்க்கிறவன்? யாரு? மன்னன். எந்த எக்ஸ்கியூஸ் இருக்காது. கண்டுபத்திக்கு போட போறாங்கன்னு தெரிஞ்சும் என்ன பின்வாங்கவே இல்லை. நாம் எடுத்த கொள்கை, நான் சொன்ன பிரகடனம் தான் என்ற அந்த உறுதியோடு இருந்தார்கள். ஒன்றை ஒன்று அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்க, ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், அவன் பொறுப்பேற்பதில் அவனே மிகச் சிறந்தவன்.
அவனை மாதிரி யாரா பொறுப்பேற்க முடியுமா? அல்லாஹ். இந்த உலகத்திலேயும் சில பேர் சொல்லுவோம், நடைமுறை வாழ்க்கையில பார்த்திருப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனை மாற்றிருப்போம், நாளைக்கு அதை பண்ணி முடிக்கலன்னா முடிச்சுங்கிற மாதிரி இருக்கும்போது பக்கத்தில் உள்ள ஆறுதல் சொல்லுவாரு, ஏப்ப கவலைப்படுறேன், நான் பாத்துக்கிறேன், நான்லாம் உனக்கு இருக்கிறேன், நீ போய் பேசாம தூங்கு, நிம்மதியை தூங்கு, நான் முடிச்சு தர்றேன் அப்படின்னு பொறுப்பெடுப்பாது. ஆனா பொறுப்பெடுப்ப 100% செஞ்சு முடிச்சு வராண்டா கடைசியில் ஏதாவது சொல்லப்படாயி நான் முயற்சி பண்ண முடியல பாத்துக்குவார். இதை மனிதர்களில் செய்யக்கூடிய பொறுப்பு. ஆனா படைத்த இறைவன் ரப்புல் ஆலமீன் அவனிடத்துல பொறுப்பு சாட்டிட்டா 100% அவன் பொறுப்புவார். அதுதான் சொன்னார்கள் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். ஹஸ்பி அல்லாஹ், இன்னும் ஒரு இதுல வருது அறிவிப்புல, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்புன் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். வ நிஅமல் வக்கீல், அவன் பொறுப்பேற்பதில் மிகச் சிறந்தவன் என்று சொன்னார்கள். தூக்கி போடப்பட்டார்கள். உடல தூக்கி போட்டாங்க. போட்டா அல்லாஹ் எப்படி பொறுப்பெடுத்தான்? அல்லாஹ் மீது வைத்த தவக்கலை அல்லாஹ் சரியான முறையில் பொறுப்பெடுத்து அல்லாஹ் நெருப்புக்கு அறிவிக்கிறான். நாம் சொன்னோம், யா நாரு கூனி பருதன் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிராகவும் அமில் சலாம். குளிர் என்று சொன்னால் சும்மா -டிகிரியா பனிக்கட்டியா மாறி இருந்தா நெருப்பு? அப்படி இல்ல. சலாம் அப்படின்னா அவருக்கு அமைதியாக ஒரு ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு, இல்ல அதுல கொஞ்சம் கூலி, கொஞ்சம் ஏசி அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி மாறி இருந்து அல்லாஹ் கட்டளை இட்டா அந்த மாதிரி நெருப்பும் மாறிச்சு. நம்ப முடியல. அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில உள்ள படிப்பினை என்னன்னு சொன்னா, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு துன்பங்கள் வந்தாலும், எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும், யாரிடத்தில் நாம் பொறுப்பு சாட்டினால் நம்ம பாதுகாக்கப்படுவோம் என்று சொன்னால் படைத்த இறைவனிடத்தில தான் பொறுப்பு சாட்ட வேண்டும். நம்ம இடத்துல நிறைய மூமின்கள் இடத்துல இறை நம்பிக்கை முஸ்லிம்கிட்ட போல, முஸ்லிம்கள் முஸ்லிம் என்ற பெயர்ல அவருடைய வாழ்க்கையை மாறி போய் கிடக்குது. நான் சொல்வது இறை நம்பிக்கை அல்லாஹ்வை மட்டுமே நம்பக்கூடிய அந்த மூமின்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவன்னா நபி, நபிக்கு வகி செய்திலாம் இருக்குது, தொடர்புலாம் இருக்குது. அல்லாஹ்வை அவர்கள் நம்ப வேண்டிய விதத்தில் நம்புவாங்க. அல்லாஹ் உதவி செஞ்சா நம்மளாம் அந்த மாதிரியா அப்படின்ற எண்ணங்கள் நிறைய பேர் தோன்றுது. அதுதான் அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் லேசாக தடுமாற்றம் ஏற்படுது. நபிமார்களுக்கும் அல்லாஹ் உதவி செஞ்சான், அல்லாஹ் மீது தவக்கல் வச்சாங்க. நபிமார்கள் அஞ்சாமல் இருந்தார்களா? என்னோட கேள்வி தான். நபி என்று சொன்னால் தனி படைப்பா? மனித படைப்பு தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நேரடியாக அல்லாஹ் பேசிய ஒரு இறைத்தூதர் தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைச்சி ஒரு நெருப்பை காட்டி வர வச்சு ஒரு இடத்துக்கு வர வச்சு அல்லாஹ் பேசுறான். பேசும் பொழுது என்ன கேட்கிறான்? நான் தான் உன்னுடைய அல்லாஹ் என்று தான் ஒரு உரையாடல் போகுது. அல்லாஹ் கேட்கிறான், உன்னுடைய கையில் என்ன வச்சிருக்கீங்க? அவர் பதில் சொல்றாரு, நான் கையில கை கடி வச்சிருக்கிறேன், இதை வச்சு ஆட அமைப்பேன், இலைகளை பறிச்சு போட ஆடுக்கு போட சொல்லும்போது அதை தூக்கி போடுங்க அப்படின்னு. யார் பேசிட்டு இருக்கிறா? அல்லாஹ்வோட உரையாடிட்டு இருக்காங்க. தூக்கி போடுங்க, தூக்கி போட்டா பாமா பின்னங்கால் பிறடையில் திருப்பி ஓடுறாரு. ஏன் பயப்படுறாரு? மனிதன் என்ற அந்த உணர்வுக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் நபிமார்கள் அல்ல. அந்த அச்சம் இருக்கத்தான் செய்யும். சரி, இதுதான் முதல் தடவை. ஃப்ரவுண்ட போனாங்கல்ல, ஃப்ரவுண்ட போனவன அங்க என்ன நடக்குது? அவர்கள் அந்த சூனியக்காரர்கள் கைத்தடிகளை தூக்கி போடுறாங்க, அவர்களுடைய அந்த கயிறுகளை தூக்கி போடுறாங்க. போனா பாம்பாக அது மாறுது, கண்ணுக்கு அப்படி தெரியுது. அல்லாஹ் சொல்கிறான், மூசாவுடைய உள்ளத்தில் அச்சத்தை உணர்ந்தார். ஏன் பயப்படுறாங்க? அல்லாஹ்வோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதராக அல்லாஹ் தேர்வு செஞ்சுட்டான். நீ போய் போய் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அல்லாஹ் கேரண்டி பண்ணி அனுப்பிட்டான். பாம்பை பார்த்தவன, அந்த கயிறை பார்த்தவன மூசா ஏன் பயந்தார்? அப்ப மனிதனை அப்பாற்பட்டவர்கள் எல்லாம் நபிமார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டுமா? நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை இடத்துல பயந்துருக்கிறாங்க தெரியுமா? பதில் கிளம்ப அல்லாஹ் வாக்குறுதி வேற கொடுக்கிறான். ஒன்று அந்த வியாபார கூட்டம், இல்லது அந்த போர்க்களத்தில் வெற்றி. அல்லாஹ்வுடைய வாக்கு. பதில் களத்துக்கு மக்களை கூட்டு போயாச்சு. போன ரசூலுல்லாஹ் தூங்குனாங்களா?
கூடாரத்துல கையை ஏந்தி அழுது அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்ய, பயத்தினால தானே. அல்லாஹ் நீ கேட்டுட்டான், நல்லா நிம்மதியை தூங்குவோம், போர்க்களத்தை சந்திப்போம் அப்படின்ட்டு ஏதாவது செஞ்சாங்களா? கையேந்தி கேட்கிறான், நீ இறைவா என்னோடு அழைத்து வந்தவர்களை நீ அழித்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த உலகத்தில் வேற யாரும் இருக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தோல்ல உள்ள துண்டா கீழே உழுவுற அளவுக்கு தன்னை அறியாமல் மெய் மறந்து அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறாங்கன்னு சொன்னா பயத்தின் உச்சம். பயப்படாம இருந்தாங்களா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஆறுதல் சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்க அல்லாஹ்விடத்துல அதிகமாக கோரிக்கை வச்சிட்டீங்க, ஒன்னும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பயந்திருக்கிறார் என்று சொன்னால் நபிமார்களும் மூமின்களும் வெவ்வேறு அல்ல. என்ன அல்லாஹ் தேர்வு செஞ்சிருக்கிறான் அது வேறதான், அது வேற. ஆனால் நபிமார்களுக்கு எப்படி உதவி செய்வானோ அதே மாதிரி உண்மையான மூமின்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்வான் என்ற நம்பிக்கை நம்மள்ட்ட வந்தாதான் அல்லாஹ்வை சார்ந்திருக்கும். அது வரணும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமில்லாமல் பத்ர் களத்தில் உட்பட பின்னாடி சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. உஹது களத்தில் கூட உஹது களம் முடிஞ்சு மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹ்வுக்கு நிம்மதி இல்லை. பின்னாடி வந்து தாக்கிட்டா மீண்டும் இன்னொரு இடத்துக்கு போனாங்க, அடுத்த நாள் திரட்டிக்கிட்டு வந்து தாக்கிடுவாங்க. ஏன் அந்த பயம் இருந்துன்னு சொன்னா மனிதனாக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி பயம், அச்சம், உணர்வு எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி இருந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம இருக்கக்கூடிய மூமின்களுடைய தன்மை எப்படின்னு சொன்னா நபிமார்கள் தானே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுவதில் பெரிய இது இல்லை, அல்லாஹ்வும் அவர்களுக்கு உதவி செய்வதில் பெரிய ஆச்சரியம் இல்லை. நம்மளுக்கு அப்படி நடக்குமா என்ற எண்ணம் வந்துடக்கூடாது. ஒரு துளி அளவு வந்து விட்டாலும் அவன் இறை நம்பிக்கையாளனுக்கு உண்டான தகுதியை இழந்து விட்டான். சாதாரண நபிமார்கள் விட்டுருங்க, சாதாரணமாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு மூமின்களுக்கு நல்லடியார்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருந்துச்சா இல்லையா? என்ன பார்க்கிறோம்? மூசா நபி அவங்களுடைய தாயார் நபியா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் ஆமினா, சரியா? அவங்கள மாதிரி தானே மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய தாயும் நபி இல்ல தானே? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்கும் பொழுது அந்த நாட்டில் கொடுங்கோல் ஆட்சியாளன் ஒரு சட்டம் போட்டிருந்தான், ஆம்பளை பிள்ளைய கூட கொலை பண்ணி பெண் பிள்ளைகளை வாழ வைத்துக் கொண்டிருந்தான். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வகி, அது எந்த வகையில் மலக்கு மூலமாகவோ எது வழியாகவோ அவருக்கு வகி உள்ளத்தில் போன அல்லாஹ், நீ உன் பிள்ளைய ஒரு பெட்டியை செஞ்சு அந்த நதியில விட்டு. யாருக்கா மனசு வருமா? எப்படி மனசு தடுமாறும்? நம்ம பெட்டி செஞ்சிட்டோம், செஞ்சு போட்ட கவுந்துட்டா இதான் ஆயிடுச்சா, இப்படி பல எண்ணங்கள் ஓடும். அல்லாஹ் வந்து ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார் சூரத்துல் கஸஸ்ல 7-13 வரைக்கும் சொல்லுங்க, பாருங்களேன் வசனத்தை. அப்படியே வரலாறு வரும். நம்ம அவனுக்கு அறிவிச்சோம், நீ பயப்படாம போடு, ஓ இடத்துல நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அல்லாஹ் வாக்குறுதி அளிச்சா. அதுக்கு என்ன செட்டப் செஞ்சா தெரியுமா? அல்லாஹ் அதை பெட்டியை கொண்டு போய் ஃபிரௌனுடைய குடும்பத்தாரை எடுக்க வச்சு அதுல 2 வாதங்கள், இவங்க யாரும் தெரியல, இல்ல நம்ம வளர்க்க வச்சு அதுக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த குழந்தையா இருக்கிறனால யார்கிட்டையும் பால் குடிக்க விடாம ஆக்கி கடைசியில் அவருடைய சகோதரி வந்து என்னிடத்துல ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்கள முயற்சி பண்ணலாம் சொல்லிட்டு அவருடைய தாயையே அறிமுகப்படுத்தி அல்லாஹ் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய்க்கையே கொண்டு வந்து பிள்ளை ஒப்படைத்தான். இதுதான் நம்ம வேற மாதிரி சிந்திப்போம், அல்லாஹ்வுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியா? அவங்க எவ்வளவு தவக்குள் வச்சாங்க? இதுவே படிப்பினைகள் அடிக்கடி நம்ம கேள்விப்படுறது. அதை அல்லாஹ் வணக்கமா மாற்றினான். ஏன் வணக்கமா மாத்திரான்? இறை நம்பிக்கையாளர் இருந்த அந்த தக்குவா இருக்கிற அந்த நம்பிக்கை, அல்லாஹ் மேல சார்ந்திருந்த அந்த நம்பிக்கை, அதுதான் இன்ன வரைக்கும் 5000 வருஷம் மேலே ஆச்சுக்கிறாங்க. எத்தனையோ வருஷம் கணக்க முடியாது. இதுவரைக்கும் கியாமத் வரைக்கும் அதை வணக்கமாக அல்லாஹ் ஆக்கிட்டான்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியா? நபிக்கு மனைவி. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு நபிக்கு மனைவி நாங்களே. இனநம்பிக்கையாளரா? காத்திரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே ஒரு தூதர் வாழ்ந்தார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய மனைவி யாரு? காத்திரு. நபிக்கு மனைவி ஆகிட்டா அந்த இறையச்சம் எல்லாம் வந்துருமா? வராது. அதுக்கிட்டு ஒரு தகுதி இறை நம்பிக்கை அந்த இருந்தால் மட்டும்தான்
அவர் சொல்வது உண்மை என்று நம்பினால் மட்டும்தான் அவர் இறை நம்பிக்கையில போக முடியும். இப்ராஹிம் போய் விட்டாங்க தன்னந்தனியாக பாலைவனத்துல. நம்மள கேள்விப்பட்டாலும் அதில் இருக்கக்கூடிய நிறைய படிப்புகள் இருக்குது. கொண்டு விட்டாங்க, பச்சை புள்ள விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க, திரும்பி பார்க்கல. இவங்க கேட்கிறாங்க, யா இப்ராஹிம் என்ன? அல்லாஹ் சொன்னாங்க, முதல்ல கேட்கிறாங்க, என்ன இப்படி விட்டு போறீங்கள? 2 முறை 3 முறை கூப்பிட்டும் பதில் இல்ல, திரும்பி கூட பார்க்கல, விட்டு போயிட்டே இருக்காங்க. அப்புறமே அல்லாஹ் சொன்னானா, ஆம் போயிட்டே இருங்க, அல்லாஹ் எங்களுக்கு பொறுப்பாக, நான் பார்த்துக்கிறோம். எப்படி ஆக்குனா அல்லாஹ்? எப்படி ஒரு சிறந்த ஒரு பூமியாக அல்லாஹ் அந்த பூமியை ஆக்குனா? ஜம்சம் தண்ணீர் என்று இதுவரைக்கும் ஆய்வாளர்கள் எல்லாம் பிரமிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு தண்ணியை ஏற்படுத்துது. எப்படி பாலைவனத்துல தண்ணியா? அப்போ யாருக்கு ஏற்படுத்துறது? நபிக்கு அல்ல, நபியுடைய மனைவி இறை நம்பிக்கையாளர் அவருக்கு ஏற்படுத்தினான். அப்ப இப்படி நிறைய விஷயங்களை நாம் மேற்கோள் காட்டலாம். நபிமார்களுக்கு மட்டும் அல்லாஹ் செய்யல. குகைவாசிகள் யாருங்க? குகைவாசிகள் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்வை சார்ந்திருந்தார்கள். அங்க நடக்கக்கூடிய அந்த இணை வைப்பு கலாச்சாரங்களை அவர்களுக்கு பிடிக்கல. அதை விட்டு ஒதுங்கி இன்னும் நம்மளே கெடுத்துவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குகையில் போய் தஞ்சம் அடைந்தார்கள். அல்லாஹ்வுக்காக போய் தஞ்சம் அடைந்தார்கள், ஒதுங்கினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி பாதுகாத்தான்? 300 வருஷத்துக்கு மேல தூங்க வச்சான். குர்ஆன்ல சொல்றான், நபியே நீங்கள் அவர்களை பார்த்தால் அந்த நேரத்தில் குகையில தூங்கதான் வச்சிருக்கிறான். தூங்குனா எப்படி ஆச்சரியமா செய்யலாம் தெரியுமா? கண்ணு முடிச்சிட்டு இருக்குது, சிமிட்டிட்டு இருக்குது. கண்ணை மட்டும் முடிச்சிட்டு இருந்தா கண்ணுல அந்த லிக்விட் இல்லைன்னு வைங்க, கண்ணு பார்வை போயிடும். கண்ணு சிமிட்டி கொண்டே தூங்க வைக்கிறான் அல்லாஹ்னா. அல்லாஹ் சொன்ன, நபியே நீ அதை எட்டி பார்த்தால் பின்னங்கால் பிடரில் தெரிக்க ஓடிப்பா. அப்படி ஒரு பயங்கரத்தை அங்க வச்சிருந்த. எப்படி பாதுகாக்கிறான் அவரு நபியா? அவங்க நம்மளுடைய என்ன நம்பிக்கை எப்படி வருதுன்னு சொன்னா, நம்பிக்கை தேவை. நபியா ஆயிர முடியுமா? இது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கும் வந்துடக்கூடாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய் யாரு? நபியா? இம்ரான். அவர் இம்ரானின் குடும்பம், ஆல இம்ரான் ஒரு சூரா அல்லாஹ் வச்சுட்டான். இம்ரான் என்ற அவருடைய மனைவி தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய். இம்ரான் என்பவர் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை. அந்த காலத்துல ஒரு நடைமுறை இருந்தது. என்ன? அவர் ஒரு நல்லடியார். இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார், அவர் ஒரு நல்லடியார். அவர் என்ன செய்யறாரு? வயிற்றுல சூழியா இருக்கும் பொழுது ஒரு நேர்ச்சை நடக்குது. என்ன நேர்ச்சை? யா அல்லாஹ், நான் இந்த குழந்தையை பெற்றுக்கன்னு சொன்ன ஆம்பளை புள்ளன்னு நினைச்சுக்கிட்ட அவங்க என்ன செய்யறாங்க? நேர்ச்சை செய்யறாங்க. இந்த புள்ளைய நான் பெற்றெடுத்துட்டேன்னு சொன்னா இதை உன்னுடைய அந்த பைத்துல் முகத்தஸ் அந்த பள்ளிக்கு நான் நேர்ந்து விட்டுருவேன், பள்ளிக்கு ஊழியராக மாறிடுவார், நேர்ந்து விட்டுருவேன். நேர்ச்சை செய்யக்கூடிய பழக்கம் வந்துச்சு. ஆனா கடைசியில் என்ன? அவர் பெற்றது பொம்பளை புள்ள. அந்த அம்மா பெற்றது பொம்பளை புள்ள. பொம்பளை புள்ளன்ற உடனே அந்த அம்மா அந்த பொம்பளை பிள்ளையை பார்த்துட்டு சொல்லிடுது, யா அல்லாஹ், நான் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டேன்னு. இருந்தாலும் சொன்ன வாக்குறுதி என்ன? நான் என் பிள்ளைய பள்ளிக்காக அர்ப்பணித்தேன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அவங்க என் பிள்ளையை பெற்றுட்டேன். இருந்தாலும் மரியம், நான் இந்த பிள்ளைக்கு மரியம் என்று பெயர் வைத்துட்டேன். இந்த பிள்ளையையும் இதுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையையும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாத்துன்னு ஒரு துவா செய்றாங்க. அந்த துவாவை தான் அல்லாஹ்வுடைய இது சொல்றாங்க, எந்த பிள்ளை பிறந்தாலும் சைத்தான் தீண்டாமல் இருப்பது. அதனால அழுகுறோம் எல்லாரும். குழந்தை பிறந்தவன் அழுகுறது காரணம் சைத்தானின் தீண்டுதலால். அதில் இரண்டு பேர் விதிவிலக்கப்பட்டவர்கள். காரணம் யார் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். இந்த 2 பேரை தவிர அத்தனை பேர் இடத்துல சைத்தான் தீண்டுவான். இந்த 2 பேரையும் தீண்டாம விட்டா யாரு கேட்ட துவா? இம்ரானின் மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் நல்லடியார். அவர்கள் யா அல்லாஹ், என் பிள்ளையையும் இதுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையும் சைத்தானுடைய தீங்கில் இருந்து பாதுகாத்து கேட்ட துவா அல்லாஹ் ஏத்துட்டாங்க இல்லையா? கடைசி வரைக்கும் தீண்டல தானே. அது மட்டும் இல்லாம அதை எப்படி அல்லாஹ் பொறுப்பெடுக்காம பொறுப்பை கொடுத்தாச்சு. அல்லாஹ் தானே ஒப்படைச்சாச்சு. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸன். மரியமை அவரது இறைவன் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான். அவங்க அம்மா தந்துட்டாங்க, அல்லாஹ் அதை பொறுப்பெடுத்து வளர்க்கிறான். அது மட்டுமல்லாம அம்பத்தஹா நபாத்தன் ஹஸனா, அவரை நல்ல முறையில் வளர வைத்தான். யார? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள. வகஃபலஹா ஜக்கரியா,
ஜக்கரியாவை அவருக்கு பொறுப்பாக்கினான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அவரை வளர்ப்பதற்குண்டான பொறுப்பாளராக ஆக்கினான். குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் கூடிய அந்த அறைக்குள் நுழையும் போதெல்லாம் வஜத இந்தஹா ரிஸ்கன், அவரிடத்துல உணவு இருக்கிறத பாக்குற. இவர் தான் கொடுக்கணும். ஆனா அவர் எப்ப உள்ள நுழைஞ்சாலும் அவன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட உணவு இருக்கிறத பாக்குறாரு. பார்த்த உடனே காலையா மரியமு அண்ணாலக்கு ஹாதா, இது எப்படி உனக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க காலத் குவமி இந்தில்லா, அல்லாஹ் இடத்துல இருந்து வந்தது. எப்படி அல்லாஹ் கொடுக்காமங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னல்லாஹ யர்ஸுகு மயஷா பிகைரி ஹிசாப், தான் நாடியோருக்கு அல்லாஹ் கணக்கின்றி கொடுப்பான். நினைச்சு பார்க்க முடியாது. அப்புறமே அவனுக்கு யாருக்கு உணருது, யார அல்லாஹ் பொறுப்பெடுத்தானோ அவங்களுக்கு அல்லாஹ் உணவு அளித்துட்டு இருக்கிறான். எங்க இருந்து? வானத்திலிருந்து இறங்கி கொண்டிருக்குது. அப்பதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வணங்குறாங்க, நம்மளுக்கு இந்த புள்ள இல்லையே, அல்லாஹ் யாருக்கு கணக்கிட்டு கொடுப்பான்னு இறக்குது. அப்புறமே துஆவை கேட்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு முடி நரைச்சு போச்சு, வயசு போச்சு, எனக்கு ஒரு பிள்ளை தான். எப்ப கேட்கிறாங்க? இந்த சம்பவங்களை பார்த்ததுக்கு பிறகுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மைண்ட்ல ஓடுது, அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்க கூடாது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா அவங்க நல்லடியார், நபி இல்லதானே, குறிப்பிடத்தானே இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இக்கட்டுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துயரங்கள் வந்தாலும் சரி, ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், வநிஅமல் வக்கீல், அவன் தான் பொறுப்பேற்பது சிறந்தவன். ஒரு தவக்கலை வச்சு பாருங்க, எங்கிட்ட எப்படி இது வருதுன்னு தெரியாது, அல்லாஹ்வுடைய உதவி. இதே மாதிரி சம்பவம் மூமின்களாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் உஹது களத்தில் நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல உஹது களம் முடிஞ்சு, உஹதுல ரொம்ப காயங்கள் சொன்னா நிறைய இழப்புகள் வேற போயாச்சு. போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிம்மதி இல்லை. நம்ம சொன்னோம்ல முன்னாடி, ஆஹா வந்து தாக்கிட்டாங்கன்னு சொன்னா விட மாட்டாங்க, கொலை வெறியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில ஒரு மஷ்ரா பண்ணி இல்ல போயிடுவோம், நம்ம ஒரு இடம் வரைக்கும் போவோம், அந்த ஹம்ராவுல் அசத் அந்த இடம் வரைக்கும் போய் முன்னா தங்கி இருந்து அது ஃபைனல் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கப்படுது. மக்கள்லாம் அவ்வளவு வெட்டு காயங்கள், அவ்வளவு துன்பங்கள், அதோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்த உடனே ஒரு கூட்டம் கிளம்புறாங்க. கிளம்புறது மட்டும் எந்த அளவு கிளம்புறாங்க, தன்னிடத்துல உள்ள ஜாமான்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ஹம்ராவுல் அசத்ங்கிற இடத்துக்கு 8 கிலோமீட்டர் தள்ளி போறாங்க. போகும் பொழுது அங்க என்ன நடக்குன்னு சொன்னா, அங்க மபத் என்ற ஒருத்தர் வர்றாரு. அவர் யாருன்னு சொன்னா குஸா என்ற ஒரு குலத்தை சேர்ந்தவர், ஹாசிம் குலமும் அவங்களும் ரொம்ப நட்புறவோடு இருக்கக்கூடியவங்க. அவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து யாரும் சொல்லலாம், நிறைய பாதிப்பாம உங்களுக்கு போர்க்களத்துல கேள்விப்பட்டேன், அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் லேசாட்டன்னு சொல்றாரு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி விடுறாங்க, மபத நீ அவங்களோட தொடர்பு இருக்கிற, அவங்கள்ட்ட போய் பெரும் படையை நான் திரட்டி வந்திருக்கிறேங்கிற மாதிரியான ஒரு தகவலை சொல்லி அவர் உள்ளத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்து என்று அனுப்புறாங்க. இவர் போன அங்க என்ன நடக்குது, அங்க இருக்கிறவங்க பூரா உசுபேத்துறாங்க, எடுத்து வந்த ஆள்கள் பூரா, எப்படி நீ வந்து முகமது கொல்லாம வரலாம், அங்க உள்ள பெண்களை வந்து கூட்டிட்டு வராம இருக்கலாம், கன்னி பெண்களை கைதியாய் கொண்டு வராம இருக்கலாம் சொல்லி பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அப்போ சஃப்வான் இப்னு உமையா அவர் சொல்றாரு, போவாதீங்க, கண்டிப்பா அவங்க பெரிய படையோடு இருக்க வாய்ப்பு இருக்குது, போனீங்கன்னு சொன்னா தோத்துருவீங்கன்னு ஒரு பக்கம் அவரு மக்களை குழப்புறாரு. அபூ சுஃபியான் அப்புறம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அவர் என்ன சொல்றாங்க, இல்ல விட்டக்கூடாது, வாங்க போவோம்னு சொல்லிட்டு 2 கருத்து வந்துட்டு இருக்கும் பொழுதுதான் இவர் மபத் வந்து சொல்றாரு, அபூ சுஃபியான நீங்க யார போய் மதீனா வந்து போறீங்களோ, மிகப்பெரிய படையோடு குதிரை படையோடு அவர் முகமது காத்து கொண்டிருக்கிறார், நீங்க போனீங்க தொலைங்கன்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்ட்ரா போட்ட உடனே இவர் வேற சஃப்வான் இப்னு உமையா வேற குழப்பறாரா, குழம்பி போய் கடைசியில போய் அவரு குழம்பி நிற்கிறார். அந்த நேரத்துல தான் கைஸ் கிளைனர் மதீனாவை நோக்கி போறாங்க, வியாபாரம் பண்றதுக்காக வியாபார பொதுக்கோடு போறாங்க. அவர்கிட்ட இவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர்கிட்ட அபூ சுஃபியான் என்ன சொல்லி விடுறான்னு சொன்னா, எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும், நாங்கள் மிகப்பெரிய ஒரு படையோடு வந்திருக்கிறோங்கிற அந்த செய்தியை அவங்க முகமது நபி என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி நீங்க சொல்லுங்க. அங்க அல்லாஹ்வுடைய சொல்லி விட்டாங்களா, இவர் இந்த கைசிகளை சொல்லி விடுறாரு அபூ சுஃபியான், பெரும் படையோடு நாங்கள் வரணுங்கிற தகவலை போய் சொல்லி அவங்க உள்ளத்தை அச்சத்தை ஏற்படுத்துங்க. அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா
நீங்க மக்காவுக்கு கடத்தெருவுக்கு வருவீங்க, உட்கால் கடை தெருவில் ஒட்டகம் சுமக்கு சுமை தாங்கக்கூடிய அளவுக்கு உலர்ந்த திராட்சை கிஸ்மிஸ் உங்களுக்கு பைசா தருவேன் என்று சொல்லி ஆசையை கட்ட அனுப்புறாரு. அவங்க போய் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு எதிராக மக்கள் திரண்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை மூமின்கள் மத்தியில சொல்றாங்க. அதை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லும் பொழுது, அல்லதீன கால லஹமுன் நாசு இன்னன் நாஸ கத் ஜமஊ லகும் ஃபக்ஸவ்ஹும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன கால லஹமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஊ லகும் ஃபக்ஸவ்ஹும், உங்கள் மக்கள் உங்களுக்கு எதிராக அணி திரண்டு விட்டார்கள் என்ற, அவர்களுக்கு நீங்க அஞ்சுக்கிறீங்கப்பா, பயந்துக்கிறீங்க, மிக பிரம்மாண்டமான பல உங்களுக்கு எதிராக வந்துட்டு இருக்குது என்ற தகவலை அவர் சொன்ன உடனே பஜாரஹும் ஈமானா, பயப்படலாம். யாரு? ஈமான் உறுதியாக இருந்த சஹாபாக்கள் பயப்படல. பஜாரும், இது அவர்களுடைய ஈமானை அதிகமாக்கியது என்று அல்லாஹ் சொல்லிட்டு, வகாலு, அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே பொறுப்பேற்பதில் சிறந்தவன் என்று அவர்கள் கூறினார்கள். ஃபன்கலபு நிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபதுல், எனவே அவர்கள் அல்லாஹ்வின் அருளுடனும் நற்பேருடனும் திரும்பினார்கள். லம் யம்சஸ்ஹும் சூஉ, அவர்கள் எந்த கேடும் ஏற்படவில்லை. வத்தஹு ரில்வானல்லாஹ், அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றனர். வல்லாஹு து ஃபதுலில் அலீம், அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். தவக்குள் வச்சுட்டாங்களா? ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சொல்லிட்டாங்க தகவலை, பொய்யான தகவலை, கூட்டம் வந்திருக்குது அப்படின்னு. அவர்கள் உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் அந்த படையை திரும்ப போய் வச்சுட்டான். இவங்க வந்தாங்க வியாபார கூட்டம், அந்த இடத்துல ஹம்ராவுல் அசத்துல 3 நாள் தங்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கூட்டம். இவர்கள் அங்க வியாபார பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக திரும்பினார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். என்னதுக்காண்டி? அல்லாஹ் எப்படி சின்னதா ஒரு உள்ளத்துல ஒரு பயத்தை ஏற்படுத்தி அனுப்பிவிட்டான். இல்லட்டா மிகப்பெரிய மீண்டும் போர் வெடித்து மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கும். இந்த வசனத்தை சொன்ன இந்த வார்த்தையை உங்களுக்கு எதிராக மக்கள் திரண்டு விட்டார்கள் என்ற ஒரு பூச்சாண்டி காட்டியுமே அவர்கள் உள்ளத்தில் அதில் ஈமானதை அதிகப்படுத்தி என்ன சொன்னாங்க? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், வர்றதை பார்ப்போம் அப்படின்னு இருந்தாங்கல்ல. அந்த ஒண்ணுக்காக எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் நிம்மதியாகவும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்கள் அருள் பேருடனும் நல்ல ஜாமான் வாங்கிட்டு ஊருக்கு திரும்பினார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்கிறான் என்று சொன்னால், இதுல என்ன நம்ம பார்க்கிறோம்? எல்லாருக்கும் அல்லாஹ் உதவி செய்யும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மூமின் இருக்கணும்? முஸ்லிம்கள் தான் இன்னைக்கு நுனிப்புள் மேஞ்ச மாதிரி சும்மா அறகுற நம்பிக்கையில இருந்தாதான் அல்லாஹ்விடத்துல இருந்து இந்த உதவி எதிர்பார்க்க முடியாது. உறுதி கொள்கை உறுதியோடு அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருந்து எந்த ஒரு நேரத்திலும் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டிட்டோம் சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் எப்படி நபிமார்களுக்கு நல்லடியார்களுக்கு அது மாதிரி சஹாபாக்களுக்கு உதவி செய்தானோ அதே உதவியை நாமும் கண்கூடாக பார்ப்போம் என்பதை இந்த நேரத்தில் முதல் உரையாக தகவலாக சொல்லிக்கொண்டு எனது உரை நிறைவு செய்து வாங்கிதான் முடியாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய பாசிச பாஜகவுடைய ஒரு முகமூடி ஒன்று போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அது கிழிஞ்சி தொங்குது. என்ன? அம்பேத்கர் என்று சொல்லி அந்த மாதிரி அவங்க அம்பேத்கருக்கு நாங்கள்லாம் ரொம்ப மதிக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு போர்வையை போட்டி ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு தான் இன்னைக்கு அரசியலே பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்கள் தான் கையில வச்சிருந்தாங்க. வடநாடுகளில் பூரா கலவரம் பண்ணுவாங்க யாருன்னு சொன்னா தலித்துகளை சேர்ந்தவர்களை பார்ப்போம். அந்த மாதிரி மக்களை கையில வச்சுக்கிட்டு தான் அவர்கள்ட்ட அந்த பாசிச வெறியை ஊட்டி தான் முஸ்லிம் வெறுப்பை அவர்கள் மீது விதைத்து தான் மிகப்பெரிய கலவரங்கள் அதை வச்சுதான் அரசியலை பண்ணிட்டு இருந்தான். ஒரு கட்ட வரைக்கும் அல்லாஹ் தான் நம்ம தவக்கலை வச்சு தானே இருக்கிறோம், அவன்கிட்ட தான் கொடுத்துட்டோம் எல்லாத்தையும். அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, அதான் எதையோ பிடிச்ச போய் எதையோ ஆச்சுப்பாங்க. சில இதுல நெருப்புக்கு பயந்து வெயிலுக்கு பயந்து என்ன செட்டில் கொடுத்த மாதிரி அதானி அம்பானியுடைய பேச்சுகள் எடுக்கக்கூடாது, இந்த பாராளுமன்றத்தில் அதை பத்திர விவாதம் பண்ணக்கூடாது, பெரிய அமளி மொழியாகிறது, அதை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக அரசியல் சாசனம் சட்டத்தின் அடிப்படை அதை விவாத பொருளாக்கும்னு சொல்லிட்டு விவாதம் நினைச்சு நிறைய பேர் பேசக்கூடல எதிர்கட்சிய. கடைசியில நம்ம திருவாளர் அமித்ஷா என்ன செஞ்சாரு, உள்துறை மந்திரி, நிறைவு செய்யுங்கிற பேர்ல வாயில என்ன வந்துச்சுன்னு சொன்னா அம்பேத்கர் அவர்களை கொஞ்சம் இழிவுபடுத்துற மாதிரி பேசுறாரு. என்ன எதை சொல்லி அவங்க அரசியல் பண்ணியிருந்தாங்க?
அம்பேத்கர் மாதிரி வருமா அப்படின்னு வந்தாங்க. ஆனா அவங்க உள்ளத்துல இல்ல, நம்மளுக்கு தெரியும். ஆனா படிக்காத பாமர மக்கள் என்ன நம்பி இருந்தான், அம்மா அம்பேத்கருக்கு மதிக்கிறாங்க. அரசியல் சாசன சட்டத்தையே ஒண்ணுமில்லாமல் ஆக்கி மன்னராட்சி கொண்டு வரணுங்கிற மாதிரியான ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு விளங்குது, ஆனா அந்த பாமர மக்களுக்கு விளங்காம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன மாதிரி சொல்லிட்டாருன்னா, அம்பேத்கர் அம்பேத்கர் ஒரே வாயிலே சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் கடவுள் பேர சொல்லியிருந்தாவது உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிங்க ஏதாவது போட்டு உணர இன்னைக்கு நாடே போராட்ட களமாக பத்திரி. அல்லாஹ் வாயில் வைந்து ஒண்ணுமே இல்லை, பெரிய ஆயுதம் ஒரு நாட்கள லேசா ஒரு வார்த்தையை போட்டா இன்னைக்கு எந்த அளவுக்கு பயந்து போய் பிரஸ் மீட்டுக்கு ஓடி போய் நான் அப்படி பேசல, பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் லைவ்ல போயிட்டு இருக்கும். எப்படிலாம் வளரா தெரியுமா, ஏஐ தொழில்நுட்பத்தால் திருச்சி சொல்லிட்டாங்க. உலகமே காரி துப்புற அளவுக்கு அதுல வெளியே இருந்து உள்ள போக முடியாம எதிர்கட்சிகளை தடுத்து அதுல கைகலப்பாயி லேசா ஒரு மண்டலத்தை கல்வி விட்டு லேசா ஒரு கீழே அதுக்கு ஐசியூல போய் அட்டன் பண்ணி அட்மிஷன் போட்டு உலக பாக்குறோம். அவர் ஐசியூல சாதாரண பேசிட்டு இருக்கிறாரு. கட்சி போய் இருக்கிறாங்க, உள்ள ரத்தத்தையும் காணும் உணத்தையும் காணும், லேசான காயம், ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டு பேண்டேஜ் வைக்கிற மாதிரி தான். இதுல என்னமோ ஐசியூல போய் ராகுல் காந்தி உள்ள பல விஷயங்கள் ஓடி எந்த அளவுக்கு ஆக்கிட்டா உலக நாடுகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கேவலத்தை இந்த பாசிச பாஜக அரசுக்கு கொடுத்துருக்கோம். அப்ப இன்னும் இருக்கு, நம்ம என்ன பாக்குறது, வேடிக்கை பார்க்க போறோம். இந்த ஒரே நாடு உலகத்தை எல்லாம் ஒன்றா மிகப்பெரிய ஒரு புரட்சியை இந்த கூட்டம் சந்திக்க இருக்குது. நம்ம எல்லாத்தையும் இருந்து அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் மீது தவக்கல் வைத்துவிட்டு நாம் இன்னும் பார்க்க போற அவர்கள் ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய காலம். அவர்களை இந்த நாட்டு அனைத்து மக்களும், முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய காலம் வெகு தூரையில் இல்லை என்பது மாத்திரம் தெரியுது. எனவே அந்த காலத்திற்காக நாமளும் காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு தகவலாக சொல்லிக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட தலைமையில் நடக்கிறது. எதுக்காக அந்த செயல் வீரர் கூட்டம் சொன்னா, நம்ம ஒரு மாநாடு முடிவு பண்ணியிருக்கிறோம். என்ன மாநாடு? தௌஹீத் முழக்க மாநாடு. எதற்காக? அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த செயல் திட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போனோம். ஏன்னா இப்ராஹிம் இஸ்லாமை பத்தி ஏதோ அந்த ஹஜ்ஜி நாளைக்கு மட்டும்தான் நம்ம பேசிட்டு போறோம். இப்ராஹிம் இஸ்லாம் அவ்வளவு முன்மாதிரி இருக்கு. நம்மளுடைய ரோல் மாடல் அவங்க தான், ரசூலுல்லாஹ்க்கே ரோல் மாடல் அவங்க தான். அப்ப இது சம்பந்தமான பல பிரச்சாரங்கள், பெருமை பிரச்சாரம் மூலமாக பல தலைப்புகள் ஒவ்வொரு மாசமும், இந்த மாசம் கூட துவாக்கள், இப்ராஹிம் இஸ்லாம் கேட்ட துவாக்களுடைய அந்த படிப்பினை என்ன இருக்குது, எவ்வளவு பெரிய அற்புதமான துவாக்களை கேட்டிருக்காங்க, அதான் நம்ம மக்கள் கேட்காம இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு போன கடைசியாக வரக்கூடிய பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு மாநாடை கீழக்கரையில ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். தௌஹீத் முழக்கமான அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய செயல் திட்டத்தை இறுதி பகுதியாக நம்ம வச்சிருக்கிறோம். அது குறித்த விவாதம், அது குறித்த ஆலோசனைகளை பெறுவதற்காக, அது குறித்த செயல் திட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக செயல் வீரர் கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இந்த செயல் வீரர் கூட்டத்தில் ஜமாத்துடைய உறுப்பினர்கள் அனைவரும், நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறோம். வாங்கிதான்